சாந்தன் இயற்கை மரணமல்ல, படுகொலை வெளியான அதிர்ச்சி தகவல். புலம்பெயர் தமிழர்களை சந்திக்க உள்ள அனுரகுமார். சீனாவின் அச்சுறுத்தலின் மத்தியில் போர் பயிற்சி, இலங்கை வந்த இந்திய கப்பல்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் வாரம் கனடாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது கனடாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களையும் அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த 5ஆம் திகதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்தியாவின் முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் வாரம் அனுரகுமார திசாநாயக்க கனடாவுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது கனடாவில் உள்ள அரசியல்வாதிகளை அவர் சந்திக்க உள்ளதுடன் டொரண்டோ பகுதியில் நடைபெறவுள்ள கூட்டம் ஒன்றிலும் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடல் நலக்குறைவால் காலமான சாந்தனுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட இரங்கல் பதிவில், அன்பு தம்பி சாந்தனுக்கு முழுமை பெறாத நீதி விசாரணை காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு 32 ஆண்டுகள் கடும் சிறை தண்டனையுடன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மரணம் குறித்தான சிந்தனையுடன் வாழ வேண்டிய கொடுந்தண்டனையும் வழங்கி தண்டித்தது இந்த நாடு. பல கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மரண தண்டனையிலிருந்தும் சிறை கொடுமையிலிருந்தும் தண்டனை விதித்த நீதிமன்றமே விடுதலை செய்த பிறகும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு சிறிதும் கருணையற்று சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை முகாமில் அடைத்து சிறுக சிறுக சிதைத்து இன்றைக்கு தம்பி சாந்தனை மரணம் வரை தள்ளியிருக்கின்றது. அவரை உயிரோடு தாயகத்திற்கு அனுப்புவதில்லை என்ற முடிவில் வென்றுள்ளது இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு மாநில அரசும் தான். பெற்ற மகனை ஒரு முறையாவது உயிரோடு பார்த்துவிட வேண்டும் என 33 ஆண்டுகளுக்கு மேலாக கவலை தோய்ந்த இதயத்தோடும் கண்கள் நிறைந்த கண்ணீரோடும் காத்திருந்த தாயின் வாழ்நாள் ஏக்கம் இறுதி வரை நிறைவேறவில்லை என்பதுதான் வரலாற்று பெருந்துயரம். தம்பி சாதனின் உயிரற்ற உடலையாவது அவரது தாயிடம் ஒப்படைக்க இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழ்நாடு அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன். இத்துயர்மிகு சூழலில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் திருச்சி சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள மீதமாக உள்ளவர்களையாவது திமுக அரசு உடனடியாக விடுதலை செய்ய முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு தம்பி சாந்தனுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட முத்தரப்பு போர் பயிற்சி முடிந்ததை தொடர்ந்து 2 இந்திய கப்பல்கள் இன்று காலி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த போர் பயிற்சியானது இந்த ஆண்டு பிப்ரவரி 22 முதல் 25 வரை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் இந்தியாவைச் சேர்ந்த கடலோர காவல்படை கப்பல்கள், இலங்கை மற்றும் மாலைதீவின் கடற்படை கப்பல்கள் பங்கு பெற்றன. இந்த பயிற்சியானது குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே, குறிப்பாக சீன ஆராய்ச்சி கப்பலான சியாங்யாங்ஹாங் 3 இயக்கத்திற்கு பிறகு அதிகரித்த பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் நடைபெற்றது. இந்த நிலையில் குறித்த போர் பயிற்சியை முடித்த இந்திய கப்பல்கள் இன்று காலி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த கப்பல் பயிற்சி மற்றும் இலங்கை கடலோர காவல்படையுடன் தொடர்பு மற்றும் நட்புறவை மேம்படுத்துவதற்காக தொழில்முறை தொடர்புக்காக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. சாந்தன் உயிரிழந்த விவகாரமானது இயற்கை மரணமில்லை எனவும் அது இந்திய அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலை எனவும் சட்டத்தரணி புகழேந்தி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு பின் சிறையிலிருந்து விடுதலையான சாந்தன் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இன்று உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சாந்தனின் மரணம் தொடர்பில் ஊடகத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலிலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் சட்டத்தரணி புகழேந்தி. மேலும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இந்தியாவில் காணப்படும் திருச்சி சிறப்பு முகாம் என்பது இழுத்து மூடப்பட வேண்டும். அண்ணன் சாந்தன் விட்டு சென்றுள்ள இந்த செய்தியானது உலகத்தில் கொடுமைகளை அனுபவிக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசு அனுமதி வழங்கியும் கூட இந்திய அரசினால் சாந்தன் தனது தாய்நாட்டுக்கு அனுப்பப்படாமல் மரணித்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சொற்ப அளவிலானவர்கள் மட்டுமே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக்குமாறு கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சு மற்றும் இராஜாங்க அமைச்சு பதவிகள் பெற்றுக்கொண்ட சொற்ப அளவிலானவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட செய்ய வேண்டும் என்பது கட்சியின் நிலைப்பாடு கிடையாது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும். யார் என்ன சொன்னாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான கூட்டணி ஒன்றின் வேட்பாளரே அடுத்த ஜனாதிபதி ஆவார். யாரையாவது ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பது என்பது குறித்து கருத்து வெளியிடும் உரிமை கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உண்டு. எனினும் வேறு கட்சிகளில் இவ்வாறு கருத்து வெளியிட்டால் அவர்களது கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களையும் ஈழத்தமிழ் அகதிகளையும் தரக்குறைவாகவும் தகாத வார்த்தைகளாலும் பேசிய இந்திய விசைப்படகு சங்க தலைவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களை தகாத வார்த்தைகளால் தூற்றியமைக்கு அவர் இன்று மன்னிப்பை கோரியுள்ளார். அவர் இன்று தெரிவித்ததாவது, தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது முன்வைக்கப்பட்டமை மற்றும் தமது கடற்தொழிலாளர்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் போன்ற காரணங்களில் தான் இவ்வாறு கருத்து தெரிவித்தேன். அத்துடன் சிறையில் உள்ள கடற்தொழிலாளர்களுக்கு மேலும் தண்டனை காலத்தை நீடிக்க வேண்டும் என கூறியமை எனக்கு மிகுந்த மனவருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஊடகத்தில் தெரிவித்த கருத்துக்கள் இலங்கை தமிழர்களை புண்படுத்தியிருப்பின் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்கள் ஒப்பந்தத்தின்படி கச்சதீவு கடற்பரப்பில் இரு நாட்டு கடற்தொழிலாளர்களும் சரமாரியாக கடற்தொழிலில் ஈடுபட முடியும். அத்துடன் கடவு சீட்டு இன்றி கச்சதீவு அந்தோனியார் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும். இதுதான் சட்டம். ஆனால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் குறித்த கடற்பரப்பில் கடற்படையினரை முன்னிறுத்தி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறி செயற்படுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் தவறுதலாக போரில் ரஷ்யா வெற்றி பெற்றியாக வேண்டும் என்று கூறிய ஒற்றை வார்த்தையால் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்றில் உக்ரைனுக்கு கனடா வழங்கிய உதவிகள் குறித்து ஜஸ்டின் ட்ரூடோவிடம் வினவப்பட்டது. இதன்போது உக்ரைனுக்கு கனடா வழங்கிய நிதியுதவி, பொருளுதவி உட்பட ஆயுத உதவி வரை அனைத்தையும் விவரித்த ட்ரூடோ ஈற்றில் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என தவறுதலாக கூறிவிட்டார். பின்னர் உடனடியாக மன்னிப்பு கோரி போரில் உக்ரைன் தான் வெற்றி பெற வேண்டும் என கூறியிருந்த போதும் அவர் முதலில் கூறிய வார்த்தைகளால் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார்.